நானான்றேன்னா முடிஞ்சு போச்சு, அதான் பேச மாட்டேன், பெரிய இது மாதிரி வந்து நின்று பெரிய இது மாதிரி பிரச்சனை பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணிட்டேன், மறுபடியும் எதுக்கு போற? அசிங்கமால உனக்கு நீயே போய் பேசுறிய? நான் சாரி கேட்க பேசுறேன்டா. நீ தான்டா அந்த பிரச்சனை நடு வீட்டில் வச்ச அந்த பொண்ணை வச்சுது. டேய் இதை வச்சே எங்களுக்குள்ள சண்டை வருதுடா. நீ பார்க்க உனக்கு ஃபீல் ஆகலையா? தெரியுது, ஃபீல் ஆகுது. ஓகே, உன்னை பத்தி தப்பா பேசுறாங்கலாம். ஓகே, இப்ப பேசியாச்சு, தீர்த்தாச்சு. அவன் மேல இருக்கிற தப்பம் கேமரால பதிவு. அப்புறமா சாரி கேட்கறதுன்னு தான் சொன்னேன். சாரியா இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் லிமிட் விட்டாச்சு. எதுக்கு தேவையில்லாத போயிட்டு தனியா பேசணும்? அதெல்லாம் ஏன் தனியா பேசணும்? சாரி நான் கேட்கிறேன், முடிஞ்சு போச்சு. அங்க இருந்து கிளம்பி நீ எதுக்கு திருப்பி போற? ஏன் அது ஏன் நீ சொல்றன்னு நான் கேக்குறேன். நீ ஏன் சொல்ற? ஆமா, ஏன் சொல்ற? நீ பார்வதி சொல்ற. நான் சாரி கேக்குறேன்னு நான் சொல்றேன்டா. நீ ஏன் சொல்ற? விருப்பம் இல்ல உனக்கு. அவங்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்ட உடனே நான் போக மாட்டேன், அவ்வளவுதான். நீ ஏன் துள்ற நான் கேக்குறேன். உனக்கு புரியுதா? பார்வதியை சொல்றியா? உன்ன சொல்றேன். நீ ஏன்டா துள்ற? நான் ஏன்றேன்னா நீ டேய் அவங்களுக்கு பிடிக்கல, பேசலன்னு சொல்லிட்டோம்டா. எனக்கு பிரச்சனை இல்லடா, நான் அதை கேட்க தான் போனேன். உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்றாங்களா, அதனால நான் உங்ககிட்ட ஒரு இதுவா கேக்குறேன், நீ போவாதன்ற. சப்போர்ட் பண்ணி பேசல அதெல்லாம் நான் சொல்லல. இது வேற மேட்டர். டேய் சில விஷயம்லாம் அப்படிதான்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி தான்டா இங்க பிரச்சனையே வருது. நான் வந்து நானும் வந்து பேசிட்டேன். இல்ல பழகிறதுக்குலாம் இல்லடா, மன்னிப்பு கேட்க தான்டா போறேன். எனக்கு மன்னிப்பு கேட்க வெறுப்புல முடிஞ்சிச்சு போன்றாங்க. நம்ம மறுபடியும் போய் நீ இருக்கிறது தான். ஏடா நான் என் மன நிம்மதிக்காக மன்னிப்பு கேட்கறேன். நான் அவங்க போய் பேசணுன்றதுக்காக மன்னிப்பு கேட்கறேன். அது ஏன் வந்து சாண்ட்ராவும் சரி நீயும் சரி ஏன் வந்து அதை வந்து இது பண்றீங்க? பிரச்சனை ஆயிட்டு ஏன்னா எனக்கு கிளாரிட்டி இல்லைன்னா நான் என்னடா பண்ணுவேன்? என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. உனக்கு ஒரு விஷயம் இப்ப உனக்கு எல்லாமே புரிஞ்சுதா? உனக்கும் ஒரு டைம் புரிய மாட்டேங்குது. நாங்க சொன்னதான் புரியுது. இந்த மேட்டர் எனக்கு புரியலன்றியா? டேய் இந்த மேட்ரு விடுறா. என் மேட்ரு வந்து புரியல. நீ என்ன சொன்ன? அது என்ன மேட்ருன்னு எனக்கு தெரிய விருப்பம் இல்லை, நான் உள்ள வரமாட்டேன் நீ சொன்னியா இல்லையா? எந்த விஷயத்துக்கு சொன்னா இந்த பிரிஞ்சிட்டு சேர்றது அதை பத்தி சொன்னேன். டேய் அது வந்து எப்படின்னா டேய் நேத்து தரலடா, இப்ப எனக்கும் அது வேணும்டா. ஏன்னா என்னால வந்து எனக்கும் அந்த கிளாரிட்டி இப்போ வந்து இது பாரு, இதுக்கு தான் தனியா சொன்னாதான் எனக்கு புரியுதுடா. எனக்கு அது சில விஷயங்கள் அப்படிதான். இது வந்து கிரே ஏரியா மாதிரி தான். இப்போ நீ வந்து நல்ல விதமா வந்து ஸ்பீட் ஷாட்டை சொன்ன, ஓகேவா? அந்த பொண்ணு வந்து வேற மாதிரி நினைக்கிறாங்கன்னா அதான் கிரே ஏரியா. அவங்க இப்படியும் நினைக்கலாம் அப்படியும் நினைக்கலாம். எனக்கு வந்து அப்படி தோணுச்சு. என்னை வந்து என்னை ஒருத்தங்க அந்த மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொன்னாலே அந்த பேட் டச்ன்றது தான் எனக்கு வந்துகிட்டே இருந்தது. அதுக்கு இதை பத்தி நான் பேச நெக்ஸ்ட் விரும்பல, அவ்வளவுதான். சரி விடு, நீ போய் மன்னிப்பு கேட்கறது மட்டும்தான்.